தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவாய் போற்றி, தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆறுமுகமாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைமலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன், நிறவுலாவிய நிர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொத்தாள் தொழ எடுக்குமாக்கதையின் தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடைத்தாள் செவினின் முடி கடக்கழிற்றினை கருத்துள் இருத்துவாம், மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே, போக்கொடு வரவுமில்லா புண்ணிய தொண்டர் அன்பால் ஆக்கிய படிவத்தன் நான் அறிவிலே முய்யக் கொண்ட மாக்கதை உலகிற்காணி வகுத்தன்பு நெறியில் தந்த ஷேக்கிழானடி மனத்தும் சிரத்தினும் மணந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செம்மேனி எம்மான் சிவபரஞ்சுடர் பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லுகிற தில்லையம்பதியிலே அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மையோடு ஆடல் ஈசனாக ஆடல் வல்ல பெருமானாக எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற தில்லையம்பதி போன்றே சென்னையம்பதியில் பள்ளிக்கரணை என்று சொல்லுகிற இப்புனித மண்ணிலே சிற்சபா மணிக்கூடம் என்கின்ற அற்புதமான அம்பரவாணருடைய தேவிருக்கை அமைத்து பெருமானையும் பெருமாட்டியும் எழுந்தருளி செய்வித்து மணிவாசகப் பெருமானையும் பெருமானார் திருவடியோடு சேர்த்து இணைத்து வழிபாடு செய்கின்ற வகையிலே அற்புதமான எழிலார்ந்த அரங்கை நிர்மாணம் செய்து தொடர்ந்து திருக்கயிலாய வாத்திய இசையோடு திருவாசக முற்றோதல் என்கிற நிலையிலே 12 திருமுறைகளை ஓதுகிற வழிபாட்டு நிகழ்வுகளோடு தொடர்ந்து தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கிற பெரிய புராணத்தை திங்கள்தோறும் சிந்தை செய்ய வேண்டும் என்று இந்த அற்புதமான எழில்ஞான பூசையை வடிவமைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருத்தொண்டின் தலை நின்றார் திருமுறைச்சீர் பரவுவாராக விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்களுக்கு இந்த இனிய நேரத்திலே நாம் எல்லாம் அன்பு கலந்த வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் கரவொலி மூலம் அவர்களுக்கு தெரிவித்து அவரது திருவருட் சமூகத்தை நெஞ்சார வாழ்த்தி, இதுகாரும் ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் கிடைப்பது அருமை. அவ்வாறு திருமுறை விண்ணப்பம், அதிலும் திருநாவுக்கர சுவாமியுடைய தேவார திருப்பதிகங்களை பாடாந்தரமாக, அதாவது பண்ணோடு இசையோடு பாடுவது என்பது தனி, எல்லோரும் சேர்ந்து இசையாக பாடுவது பயில்வதுங்கிறது ஒரு சிறப்பு.
அந்த வகையிலே பாராட்டுதலுக்குரிய நம்முடைய கிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் தாண்டகவேந்தருடைய தமிழமுதத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்தது. அவர்களுக்கு இந்த இனிய நேரத்தில் ஒரு கரவொலியை காணிக்கையாக அவருக்கும் அவரை சார்ந்திருக்கிற அடியார் திருக்கூட்டத்துக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து வருகை தந்து இந்த இனிய நிகழ்வில் கோடை வெயில் எவ்வளவு கொளுத்தினாலும் அதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். எங்களது சிந்தையெல்லாம் தெய்வ செக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணத்திலே தான் செவிமடுக்க வேண்டும் என்று பேரார்வத்தோடு வந்து குழுமி இருக்கிற செஞ்சொற் கேள்வி செல்வர்களாக விளங்குகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். குழந்தை செல்வங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். நாம் தொடர்ந்து நாயன்மாருடைய சரீரத்தை சிந்தித்து வருகிறோம். இன்றைய நாள் நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக அமைகின்ற அதே சமயத்திலே நம்முடைய வழிபாட்டிற்கு உகந்தவராக விளங்குகிற மெய்ப்பொருள் நாயனார். அவரை பற்றி நம்ம திருத்தொண்ட தொகை என்ன சொல்கிறது? மெய்ப்பொருளா இருக்கு. வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். என்ன அழகா நினைவுபடுத்தினார் பார்த்தீங்களா கிருஷ்ணன் ஐயா. எவ்வளவு ஆழமா அவர் உள்ளத்துல பதிஞ்சிருந்தா மீண்டும் ஒரு கரவொலி அளித்துவார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். அப்ப பொய்ப்பொருளுக்கு நாமெல்லாம் அடிமையாக கூடாதுங்கிறது அருத்தாபத்தின்னு பேரு இலக்கணத்துல. மெய்ப்பொருளுக்கு தான் அடிமையா இருக்கணும். அதனால இதே மாதிரி அடியேன் என்கின்ற நிலையை அத்தியாசிரம சுத்தாத்து வித வைதிக செய்வ சித்தாந்த ஞானபானவாக விளங்குகிற ஸ்ரீமத் பாம்பன் குமரூர்தாஸ் சுவாமிகளும் அடியார் வணக்கம் பாடியிருக்கிறார். அதனால இன்றைய நாள் நம்முடைய சிந்தனைக்கு மெய்ப்பொருள் நாயனாருடைய சரீரத்தை சிந்திக்க வேண்டும். எவ்வளவோ திருத்தலங்கள் தில்லை தொடங்கி திருக்கைலாயம் ஈராக நம்முடைய தேவார திருப்பதியங்கள் பெற்ற தலங்கள், வைப்பு தலங்கள், அபிமான தலங்கள், சால கோயில், உளனின் கோயில். அதனால எண்ணிக்கையே இல்லை. நாம அமைத்து வைத்திருக்கிற ஆலயங்களை சென்று வழிபட்டு ஒரு எண்ணிக்கை தெரிவித்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில தலங்கள் எல்லாம் அவசியமா வழிபட வேண்டிய தலங்கள். நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருத்தருமயாதீனம் 26வது வட்டத்திலே எழுந்தருளியிருந்த எமது ஞானாசிரியர் ஷண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள், அதாவது ஸ்ரீலஸ்ரீ குருமா சுனிதானம், அதாவது 26வது பட்டத்தில் எழுந்தருளியிருந்த குருமா சுனிதானம் அவர்கள் தல யாத்திரையில முக்கியமா சப்தவடங்க தலங்கள், அட்டவீரட்ட தலங்கள், பஞ்சபூத திருத்தலங்கள், ஜோதிர்லிங்க தலங்கள் என்றாவது நீங்கள் ஒரு நெறிப்படுத்தி கொண்டு சென்று யாத்திரை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் அடியன் எழுதிய ஒரு நூலுக்கு ஆசியுரை வழங்குகிற பொழுது அந்த ஆசியுரையிலே மகாசனி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அடியன் எழுதிய நூல் அது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் அட்டவீரட்ட தலங்கள் என்று வரும். கூமன் சிரம் கண்டி, அந்தகன் கோவல், புறம் மதிகை, மாமன் பரியல், சலந்தரன் விற்குடி, மாவடவூர், காமன் குறுக்கை, யமன் கடவுர், இக்காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடிதன் பேரிடமே என்று வரும். இந்த 8 தலங்கள் வீரட்டான தலங்கள். வீரட்டம், வீரட்டானம் என்றெல்லாம் குறிப்பிடப்பெறுகிற தலங்கள் இவை. சிவபெருமானுடைய பராக்கிரமம், அவருடைய வீரத்தின் வெளிப்பாடு. அவர் போகமூர்த்தியாகவும் இருப்பார், யோகமூர்த்தியாகவும் இருப்பார், வேகமூர்த்தியாகவும் இருப்பார். இது வேகமூர்த்தம். நமக்கு இருக்கிற இடர்பாடுகளை, மற்றவர்கள் நம்மை படுத்துகிற துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவாக
அந்த விடையேறும் பெருமானே வேரட்டான மூர்த்தியாக வெளிப்பட்டு அருள்பாலித்த திறம் சொல்லுகிற பகுதியெல்லாம் வேரட்டான தலங்கள். அதில் அந்த 8 வேரட்டான தலங்களை முதல்ல இவையெல்லாம் வேரட்டானம் என்று முதல் நமக்கு அறிமுகப்படுத்துபவர் திருமூலர். திருமந்திரத்தில் தான் இந்த 8 வேரட்டானங்களை பற்றிய முதல் செய்தி நமக்கு கிடைக்கிறது. திருமூலதேவநாயனார் பதிவலியில் வீரட்டம் 8 அப்படின்னு பாடுற போது, கருத்து உரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களையெல்லாம், நல்லா கவனமாக கேட்கணும், உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான். இந்த உயிர்களுக்கெல்லாம் நிறைய இடைஞ்சல் விடுதான். யாரு? அந்தகன் என்று சொல்லுகிற அந்தகாசுரன். வானவர் வேண்ட, தேவர்களையும் குடும்பப்படுத்தினான். அதனால தேவர்கள் எல்லாம் போய் பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்தார்கள். அதற்கு பெருமான் என்ன செய்தார்? குருத்து உயர் சூலம் கை கொண்டு கொன்றானேனர். யார? அந்தகாசுரனை சூலத்தில் அழுத்தி எடுத்து கொன்றார் என்று முதல்ல பதிவெளியில் வேரட்டத்தில் முதல்ல வர்ற பாடலே திருமந்திரத்தில் இந்த பாடல் தான். கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களையெல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்து உயர் சூலம் கை கொண்டு கொன்றானே. சரி, இப்போ இவருக்கு பிறகு நம்ம திருமூலதேவர் பாடி அருளிய பின்னால் இந்த வரலாறு திருமூலதேவர் குறிப்பிடுகிறார். இந்த வரலாறு எங்கே நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஏனைய பிற வேரட்டான தலங்களை திருக்கடவூர், திருக்குறுக்கை என்றெல்லாம் குறிப்பிட்டார் பெருமான். இந்த இடத்துல இந்த வரலாற்றை சொல்லுகிறார். ஆனால் இந்த வரலாறு எங்கே நிகழ்ந்தது என்பதை நமக்கு திருநாவுக்கர சுவாமிகள் தேவாரத்தில் இந்த 8 வீரட்டானத்தையும் ஒரே தொகுப்பாக நமது திருநாவுக்கர சுவாமிகள் பாடி அருளுகிற அற்புதமான அந்த தாண்டகத் தமிழ், காவிரி கரை கண்டி வீரட்டானம், கடவூர் வீரட்டானம், காமரு சீர் அதிகை மேவிய வீரட்டானம், வலுவை வீரட்டம், வியன் பரியல் வீரட்டம், விடையூர்திக்கு இடமாம் கோவல் நகர் வீரட்டம், குறுக்கை வீரட்டம், கோத்திட்டை வீரட்டானம் இவை கூறி நாவில் நவின்று உரைப்பார்க்கு நணுகச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகல்வர் நன்கே. இந்த 8 வீரட்டானத்தோட பேரை சொன்னா யம தர்மராஜாவுடைய, அதாவது யம தூதர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களெல்லாம் கிட்ட நெருங்க மாட்டார்கள். அதனால் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வம்னா எதுன்னா, நம்ம சம்பாரித்து வச்சுருக்கிற காசு, பணம், வீடு, வாசல், கார், பங்களா, தோப்பு, துறவு, எஸ்டேட்டு இதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய பெரிய செல்வம் எதுன்னா அவருடைய ஆயுள் தான். முதல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் இல்லை, ஏராளமாக செல்வம் இருக்குது, அற்ப ஆயுசுன்னா யார் அனுபவிக்கிறது? ஆயுள் இல்லாமல் வறுமையே இருந்தாலும் கஞ்சியோ கூடோ குடித்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு ஆயுள் முக்கியம். எல்லா வசதியும் தர்றேன், தேவேந்திரனுடைய சீட்டு அவ்வளோடைய இருக்கையே இருக்குது, அந்த அளவில் இருக்கிற
பெரிய செல்வம், காமதேனு, கற்பக விருட்சம், சிந்தாமணி, சங்கநிதி, பதுமநிதி எல்லாம் வேணாலும் தர, ஊர்வசி, ரம்பை, மேனகை, திலோத்தமை, எல்லா வகையான ஆடல் சுகபோகங்களோட கூடிய தேவேந்திரனுடைய வாழ்க்கையே தர்றேன், உனக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கை, மறுநாள் நீ செத்துருவேன்னா யாரா கேட்பானா? எனக்கு வேணும்பாங்களா? பரவாயில்ல, கஞ்சியோ கூடோ இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு உனக்கு 100 வயசுன்னா எதை கேட்பாங்க? 100 வயசு தான் கேட்பாங்க. அதனால தான் வள்ளல் பெருமான் வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன் மனை மக்கள் பொன் பூண் நாள் இடம் புகழ் போதம் பெறுவர்னு பாடினார் வடிவுடை மாணிக்க மாலையில. அதனால ஒரு மனிதனுக்கு ஆயுள் அது பெருக வேண்டும். நான் பெரும்பாலும் 60க்கு 60 திருமணமெல்லாம் நடத்தி வைப்பேன். 80 போய் தமிழ் முறைப்படி அடியனும் எனது மகன் திருச்சிற்றம்பலம் உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் மிக சிறப்பான முறையில் அந்த நிகழ்வுகளை எல்லாம் பல இடங்களில் நிகழ்த்தியது உண்டு. அப்போ பாராயணத்திற்கு இந்த திருத்தாண்டகம் அங்கே 8 கலசங்களில் 8 வீரட்டான மூர்த்திகளை எழுந்தருளை செய்து இந்த மூர்த்திகளை பூசித்து இதிலேயே திருக்கடவுர் பெருமான் வருவார். இருந்தாலும் அவரை தனியாக சிறப்பாகவும் மற்ற ஏனைய மூர்த்திகளை பொதுவாகவும் வைத்து வேள்வி செய்து இந்த புனிதமான தீர்த்தங்களை அந்த தம்பதிகளுக்கு அபிஷேகித்து பிறகு திருப்பூட்டு என்கிற நிகழ்வையெல்லாம் நிகழ்த்தி வைப்பதுங்கிறது ஒரு சடங்காக, நல்ல வாழ்வியல் சடங்காக செய்து வருவது. அப்போ என்னன்னா இந்த பாடல் இதிலேயே பலனை சொல்றாரு. நமன் தமரும் யம தர்மராஜாவோட பரிவாரங்கள் என்ன செய்வாங்க? சிவன் தமர். இங்க இருக்கிறவங்கெல்லாம் யாரு? இப்ப சிற்சபாமணி கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னா சிவன் தமர், எல்லாம் சிவனடியார்கள் அப்படின்னு. அப்படி வந்தால் சுடுகாடே பக்கத்தில் இருந்தா கூட, காலதூதர்கள் எல்லாம் வந்தாலும், பிசாசிகள் நடமாடினாலும் இது சிவன் தமர்கள் இருக்கிற இடம் அப்படின்னு இந்த கட்டடத்தை பார்த்து வணங்கிட்டு இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப எவ்வளவு மகிமையான இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அதனால இவ்வளவு அழகா இந்த பாடல்ல சுவாமி அப்பர் பெருமான் சொல்றாரு. இத ஒரே வரியில சொன்னார் ஞானசம்பந்த பெருமான். அட்டானம் என்று ஓதிய 4 அப்படின்னாரு. எப்படி? அட்டானம், வீரட்டானம் என்று ஓதிய 4 அப்ப ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரச பெருமானுக்கும் இந்த வீரட்டானங்களை அறிமுகம் செய்தவர் நம்ம திருமூல தேவர் பெருமான். அப்படி எடுத்துக்கிட்டு இப்ப நேரம் நம்ம இந்த 8 வீரட்டானங்கள்ல இன்னைக்கு நமக்கு எடுத்துக்கொள்ளுகிற வீரட்டானம் எதுன்னா கோவல் நகர் வீரட்டம். அத அப்பர் சுவாமி இந்த தாண்டகத்துல கோவல் நகர் வீரட்டம் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் திருக்கோவலூர். நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருக்கோயிலூருங்கிறது இப்ப வழங்குற பேர். இதே திருக்கோயிலூர்னு இன்னொரு இடம் ராமேஸ்வரம் செல்கிற மார்க்கத்தில் இருக்கு. திரு உசாத்தானம் என்று அது தேவார பாடல் பெற்ற திருத்தலம். அங்க ஒரு செட்டி நாட்டிலே திருக்கோயிலூர் வேதாந்த மடம் ஒன்று இருக்கிறது இதே பேர்ல. அது திருக்கோயிலூர், இது திருக்கோவலூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது கோவல், திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம நாவுக்கர சுவாமிகள் அங்க எழுந்தருளி அற்புதமா தேவார பதிகம் அருளி செய்கிறார். அதுல என்ன பாடுறாருன்னா, நம்மெல்லாம் இன்னைக்கு சொல்றோமே குப்பை ஓலத்தை எல்லாம் என்னம்போம்? செத்தேம்போம். பேச்சு வழக்குல செத்தேன்னா என்ன? குப்பை கூலம். அவர் என்னன்னு பாடுறாரு? செத்தையேன் நான் ஒரு குப்பைங்கிறார். யார் சொல்லுவா? நம்ம நாமே சொல்லிக்கிறோமா? சிதம்பனாயேன் அப்படின்னு தம்ம அப்படி பாடக்கூடியவர் அங்க போய் பாடின பதிகத்துல வழித்தலை படவு மாட்டேன் வைகலும் தூய்மை செய்து பழித்திலேன் பாசமற்று பரம நான் பரவ மாட்டேன் இழித்திலேன் பிறவி தன்னை எண்ணிணைந்திருக்க மாட்டேன் கொளித்து வந்து அலைக்கும் தென்னீர் கோவல் வீரட்ட நீரே. அது என்னையா தென்னீர்? அதுதான் பெண்ணையார்.
இது தென்பெண்ணையார். ஆந்திர மாநிலத்தில் வடபெண்ணையார் ஓடுது. நான் அங்கேயும் போயிருக்கேன். வடபெண்ணையும் தெரியும், தென்பெண்ணையும் தெரியும். வெண்ணெய் உருகும் முன் பெண்ணை பெருகும்னு பழமொழி. அவ்வளோ மழையே பொழியாது, எங்கேயோ பொழிந்த மழை வெள்ளம் திடீர்னு வரும் பெண்ணையாற்றில். அதனால் பெண்ணையாற்றிலே அந்த காலத்தில் பயணம் செய்வது, அந்த ஆற்றை குறுக்கில் போய் அக்கறை செல்வதெல்லாம் பார்த்து பயணிக்க வேண்டும்ங்கிற குறிப்பில் அந்த பழமொழி சொல்லுவாங்க. நம்ம ஞானசம்பந்த பெருமானும் அங்கே எழுந்தருளி பதிகம் பாடுகிறார். கரவலாளர் தம்மனை கடைகள் தோறும் கால் நிமிர்த்து இரவலாளி நெஞ்சமே. 10 பைசா கொடுக்காத உதவாத வடிகட்டின கஞ்சன் அவனை போய் சீமான் பூமான் எல்லாம் பாடி அவங்கிட்ட ஏதாவது உதவி பெறலான்னு போய் கால் கடுக்க நிற்கிறது தேவையில்லாத வேலை. கொடிக்கீழாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லைன்னு சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார். அதனால் இரவல் போய் யாசிக்க கூடாது. அப்போ என்ன வேணும்? இனியது எய்த வேண்டில். உனக்கு இனிமை வேண்டுமா? உன் வாழ்க்கையில் வளமை தேவையா? அதுக்கு நீ என்ன செய்யணும்? குரவமேறி. குரவம் அப்படிங்கிறது ஒரு மரம். குரவம். நரவம்னா தேன். அந்த குரவத்தில் இருக்கிற நரவத்தை, தேனை சுவைப்பதற்காக வண்டு இனங்களெல்லாம் மொய்க்கும். அந்த ஓசையெல்லாம் எப்படி இருக்கும்? குழலொலி, யாழ் ஒலி எப்படி இருக்குமோ அதுபோல பண்ணிசைப்பது போலே, குழல் இசை போலே, யாழ் இசை போலே இருக்கிற அருமையான சோலைகள் நிறைந்த பெண்ணையாற்றினுடைய தென்கரையிலே இருக்கிற கோவலூர் விரவி. அங்கே கொன்றை மரங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதிலேயும் அந்த பொற்காசுகள் போல பொன் எப்படி பிரகாசிக்குமோ அதுபோல கொன்றை மலர் பூத்து குலுங்குகிற பொழுது அந்த கொன்றை மரத்தை திருமலர் கொன்றையான் என்று ஞானசம்பந்தர் பெருமான் பாடுகிறார். திருமலர் கொன்றையான் நென்றியூர்மையான் தேவர்கள் தலைமகன் திருக்களிப்பாலை நிருமலன் எனதுரை தனதுரையாக. அதனால் ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகிற பொழுது வம்பரா வரிவண்டு மணனார மலரும் அது மலர்னர் கொன்றையான். கொன்றையான் அடியலால் வேணா எம்பிரான் சம்பந்தர். அதனால் அப்படிப்பட்ட நம்ம ஞானசம்பந்த பெருமான் தான் இப்போ வீரட்டானத்தில் கொன்றையான் அப்படின்னா இந்த இடத்துல சிவபெருமான் அவனுடைய வீரட்டானம், அவன் எழுந்தருளி இருக்கிற வீரட்டானம் சேர்தும் நாம் சென்று சேர இருக்கிறோம் என்று வழிநடைப்பாட்டாக பாடிய பாடல் இது. சன்னிதானத்தில் சுவாமிக்கு முன்னால் இருந்து பாடுறது, வழிநடையில் பாடுறது, மக்களை விழித்து மக்கள் முன்னிலையிலே பாடுவது, இப்படியெல்லாம் தேவாரத்தில் பல நுட்பங்கள் உண்டு. ஆகையினாலே இவ்வளவு மேன்மை பொருந்திய அற்புதமான இந்த திருக்கோவலூர் வைணவத்திலும் சிறப்பான இடம்பெற்ற தலம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று சொல்கிற மூவரும் காலத்தால் மிக தொன்மையானவர்கள். மூவருமே வெண்பாயாப்பில் பாடியவர்கள். இந்த திருக்கோவலூரில் ஒரு இல்லத்தினுடைய திண்ணையிலே ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம். அமாவாசை இருள், மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. முதல்ல ஒருத்தர் படுத்திருந்தார், இன்னொருத்தர் வந்தார், இருவரும் அமர்ந்தார்கள். இன்னொருத்தர் வந்தார், மூவரும் நின்றார்கள். 4ஆம் ஒருவர் வந்து இவர்களை நெருக்கி கொண்டு உள்ளே நுழைந்தார். அப்பதான் பார்த்தாங்க, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்று திருக்கண்டேன் பொன்மேனி. அது மாதிரி ஆழ்வார்கள் 3 பேருமே ஆழ்வார்கள். ஒருத்தர் பொய்கை ஆழ்வார், ஒருத்தர் பூதத்தாழ்வார், இன்னொருத்தர் பேயாழ்வார். 4ஆமவராக நுழைந்தவர் நாரணன் என்று வைணவ சம்பிரதாயத்திலே அது மேலூராகவும் கீழையூராக திருக்கோவலூர் வீரட்டானமும் இருக்கு. அப்படியே கண்களில் போனவங்களுக்கு இந்த காட்சி தெரியணும். ரொம்ப அற்புதமான புண்ணிய பூமி திருக்கோவலூர்.
திருவரங்கத்துக்கு முந்தைய ஆதி அரங்கம் அங்கே தான் இருக்குது. ஆதி திருவரங்கம்னு பேர். அண்ணாமலைக்கு எவ்வளவு பெருமையோ அதுபோல ரிஷிவந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரம் அங்கே தான் இருக்குது. யாரா போயிருந்தா கை உயர்த்தலாம். யாருமே போகலையா? அந்த ரிஷிவந்தியத்தில் எழுந்தருளி இருக்கிற சிவலிங்க திருமேனிக்கு தேன் அபிஷேகம் பண்ணா அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தரும். அந்த லிங்கம் சுயம்பு. எல்லாம் அடியேன் சென்று தரிசித்திருக்கிறேன். படிச்சேன்னா அடுத்த நிமிடமே அந்த தலங்களுக்கு புறப்பட்டு விடுவேன். அதனால் அதெல்லாம் தரிசிக்கின்ற பாக்கியம். தம்பி நந்தகுமார் அந்த பகுதியை சார்ந்தவர் பார்த்திருக்கிறாருன்னு தெரியல. ஆகையினாலே அவர் ரொம்ப அற்புதமான இடம். அந்த பெண்ணையாற்றினுடைய கரையிலே எதிர்கரையிலே அரையணி நல்லூர், இப்ப அதுக்கு பேர் அரகண்ட நல்லூர்னு பேர். அங்க இருந்துதான் அந்த பாறையில மேலே அண்ணாமலை கை காட்டிட அன்பர்கள் காட்டிட கண்ட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகி ஒருவன்கிற திருப்பதிகத்தை திருக்கோவலூர் அடுத்து இருக்கிற அரையணி நல்லூர்ல இருந்து பாடினார் என்று நான் சொல்லலை. சேக்கிழார் பெருமான் நமக்கு விளக்கம் தர்றார். சேக்கிழார் பெருமான் இல்லையானால் நமக்கு எதுவும் தெரியாது. பெரிய கொடை நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் நல்கிய அருட்கொடை இதெல்லாம். ஆனால் இந்த திருக்கோவலூரிலே ஒரு திருப்பணி நடைபெற்ற நேரத்திலே கருவறையிலே ஒரு 25 அடி ஆழத்திற்கு தோண்டி பார்த்தார்கள். சுவாமிய அந்த பானத்தினுடைய வேர் பகுதி போய் கொண்டே இருக்கிறது. நீர் பெருக்கு ஏற்பட்டது. அப்புறம் அதற்கு மேலே தோண்ட இயலாது. இது சுவாமி முளைத்த மூர்த்தி. இதே மாதிரி மதுரை, இதே போல மேலை சிதம்பரம் ஆகிய பட்டிப்பெருமான், இதே போல திருநெல்வேலியில நெல்லையப்பர், இப்படி தான் ஒரு சயம்புவாகி என்று அப்பர் சுவாமி பாடுற மாதிரி அந்த உயர்ந்த சுயம்பு மூர்த்தி கோவல் நகர் வீரட்டானீஸ்வர பெருமான் மேற்கு நோக்கிய சன்னதி. அது மட்டுமல்ல, இந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்தவர்கள் எத்தனையோ தேவர்கள், ரிஷிகள், முனிபுங்கவர்கள். அதோடு அல்லாமல் மன்னர்கள் என்று எடுத்துக்கொள்ளுகிற பொழுது திருமுறை கண்ட சோழனாக விளங்குகிற நம்முடைய ராசராச சோழனுடைய தமக்கையார் அக்கா குந்தவை பிராட்டியார் இந்த வீரட்டானீஸ்வர பெருமானுக்கு பொன்னாலான மலர்கள் செய்து அணிவித்தாள். அது மட்டுமில்ல, சாவா மூவா பேராடு தீபம் எரிப்பதற்காக 2000 களஞ்சு பொன்னும் 300 ஆடுகளும் கொடுத்தார். அந்த ஆட்டுக்கு பேர் சாவா மூவா பேராடுன்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுதா? புரியல. சாவா மூவா பேராடுன்னா என்னன்னா, அந்த இனம் அதில் பெண் இருக்கும், ஆண் இருக்கும் இல்லையா? பெட்டையாடுக்கு ஆண் கிடா இருக்கும் இல்லையா? அதோடைய இன வெறுத்தியினாலே மீண்டும் மீண்டும் ஆட்டுக்குட்டிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த சந்ததி வந்து கொண்டே இருக்கும். ஆட்டு மந்தை தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது அழிந்து விடாது. 300 ஆடோட இல்லை, அது 300 ஆடு 3000 ஆடா பெருகும். அதுக்கு தான் சாவா மூவா பேராடுன்னு பேர். இப்போவாது புரிஞ்சுதா? இந்த வார்த்தையை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற எங்கேயும் கேள்விப்படலை. இது பெரும்பாலும் கல்வெட்டுக்கள்ல இப்படித்தான் இருக்கும். சுவாமிக்கு தீபம் இடுவதற்காக, ஏன்னா அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது இல்லையா? எல்லா கோயில்கள்லையும் இப்படிப்பட்ட நெய் தீபங்கள் அல்லது இலுப்ப மரத்து இலுப்ப நெய், கோயிலை சுற்றி இலுப்ப மரம் ஏராளமாக இருக்கும். அப்படித்தான் தீபம் ஏற்றுவது மரபு. அதுபோல இந்த திருத்தலத்திலே அந்த அம்மையார் அவ்வளவு திருத்தொண்டு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தம்பி ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் எதுன்னா கோவலூர். அவர் கோயில் கட்டினது தான் தஞ்சாவூர். ஆனால் ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் எது? திருக்கோவலூர். அதனால தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில்
அவர் கட்டி முடித்த பின்னால் மிலாடுடையார் அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனார், அவருக்கு ஒரு சிலை எடுக்கிறார், ஐம்பொன் சிலை, கல்வெட்டில் அதை எழுதுகிறார். மிலாடுடையார் செப்பு திருமேனி ஒன்று, அது நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், இதெல்லாம் என்னென்ன மூர்த்திகளெல்லாம் இருக்குன்னு ஒரு கல்வெட்டு. அதில் பஞ்சதேக மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி, யாரோ களவாடிட்டு போயிட்டான், இங்கே இல்லை. ஒரே சுவாமியில் 5 திருமேனி இருக்கிற மாதிரி பஞ்சதேக மூர்த்தின்னு அதுக்கு பேர். சரி, ஆக இப்படிப்பட்ட பெருமை பொருந்திய இந்த திருக்கோவலூரில் தான் ஞானியார் சுவாமிகள் திருமடாலயம், அப்புறம் தபோவனம், அங்கே அற்புதமான தபோவனம் இருக்கிறது, ரகோத்தம சுவாமியுடைய பிருந்தாவனம் இருக்கிறது. அதனால் ஒரு அமைதியான, எப்படி வடநாட்டில் நைமிசாரண்யமோ அதுபோல் தென்னாட்டில் ஒரு நைமிசாரண்யம்னு சொன்னால் அது திருக்கோவலூர். இப்படிப்பட்ட ஊரில் அவதரித்த நாயனார் தான் நம்ம மெய்ப்பொருள் நாயனார். இப்போ அந்த நாடு எது, அந்த ஊர் எதுன்னெல்லாம் வரிசையாக நமக்கு சேக்கிழார் பெருமான், நம்பியாண்டார் நம்பிகள் முதல்ல தொகை நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகையில் வெல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன்னு பாடின தொடரை அடுத்து நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் குறிப்பிட்ட செய்திகளை அடுத்து நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே மெய்ப்பொருள் நாயனாருடைய சரித்திரத்தை விரித்துரைக்கிறார். பாடல்கள் ஏராளமானதால் நாம் என்ன செய்வோம், அதில் குறிப்பிட்ட சில சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்குகளை சிந்திக்க வேண்டும். பொதுவாக தில்லையிலே பாடிய திருப்பதிகங்களை எல்லாம் பல பேர் ஓதுவாமூர்த்திகள் பாடி அதை குறுந்தகடாக, இப்போ அதெல்லாம் செல்ஃபோன்லேயே நமக்கெல்லாம் இருக்குது, அந்த 4 கோபுரங்களில் இருக்கிற ஒலிபெருக்கியிலே தேவார திருப்பதிகங்கள் ஒலிக்க வேண்டும் என்று பதிவு செய்து பல ஓதுவாமூர்த்திகள் பாடியிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு அறக்கட்டளை சார்ந்த பெரியவர்கள் என்ன செய்தார்கள், ஆலவாய் எண்ணல் அறக்கட்டளை அப்படின்னு அந்த அறக்கட்டளைக்கு பேர். ஐயா, தேவார பதிகங்கள் எல்லாருமே பாடி வந்திருக்கு, கோபுரத்தில் 4 கோபுரங்கள்லையும் ஒலிக்கிறது, இருந்தாலும் அந்த பதிகங்களை சேக்கிழார் பெருமான் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், நம்ம மூவர் முதலிகள் எப்படி போய் வழிபாடு செய்து அந்த பதிகங்களை பாடினாருங்கிற குறிப்போடு இதை சொல்லி அவங்க பாடணும் ஓதுவாமூர்த்தின்னு பதிவு செய்ததைத்தான் இன்றும் தில்லையம்பதியிலே போடுகிறார்கள். பல பேருக்கு அது புரிகிற மாதிரி இருக்காது, ஏன்னா தமிழ் தெரிஞ்சு பெரிய புராணத்தில் ஈடுபாடு இருந்தால் தான் பெரிய புராண தொடர்களோடு அந்த கருத்தை, எப்படி ஞானசம்பந்தர் எந்த வாயில் வழியாக நுழைந்தார், எப்படி வலமாக வந்தார், எப்படி தரிசித்தார், என்ன ரொம்ப அழகாக வெட்ட வெளியே திளைத்துன்னு சொல்கிறார். ஆகாசத்தலம்ங்கிறதுக்கு என்ன, எப்படி ஞானசம்பந்தர் அது ஆகாசத்தலம் அப்படிங்கிறத குறிப்பிட்டார், அப்போ அவருடைய மெய்ப்பாடுகள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு நாயன்மார்களும் எப்படி அங்கே சென்று வழிபாடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் சொல்கிற போது அந்த பெரிய புராண தொடர்களோடு சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம். அதனால தான் நம்ம சாதாரணமாக பாமரத்தமிழ்லையும் இந்த கதையை சொல்ல முடியும், ஆனாலும் அதில் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே இருக்கிற நயங்களை, நுட்பத்தை பார்க்க முடியுமான்னா முடியாது. கதையை தெரிஞ்சுக்கலாம், ஆனால் சேக்கிழார் திருவுள்ளம் எப்படி இருந்ததுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சேக்கிழாரை படித்து, சேக்கிழார் காலையில், இன்றைக்கு காலையில் ஒரு திருவாவடுதுறை ஆதீன வகுப்பு, குறிப்பாக சடையாய் எனுமால் பதிகம், அதில் அந்த பெண் எப்படி அழுதா, அதை வாங்கி ஞானசம்பந்தர் எப்படி அழுது பாடினார், அதை சேக்கிழார் பெருமான் வாங்கி எப்படி கதறுகிறார் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு அந்த சந்தத்தை எப்படி அருணகிரிநாத பெருமான் பயன்படுத்தினார், எரிபத்த நாயனாருடைய சரிதத்தில் எப்படி அந்த செய்திகள் இடம்பெற்று இருக்கிறது, இதையெல்லாம் சொல்லுகிற பொழுது அப்போ தான் நமக்கு அந்த பாரம்பரியம், இந்த திருமுறையினுடைய ஒவ்வொருவரும் எப்படி இதில் பாடியிருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள்ங்கிற அந்த அனுபவத்தினுடைய
பரானுபவம்னு சொல்றாரு இல்லையா? யாரு? மணிவாசக பெருமான். என்ன அனுபவம்? பரானுபவம். எந்த வார்த்தை, எந்த பகுதியில் வருது இது? திருவாசகத்தை தொடர்ந்து முற்றோதல் செய்யறீங்க, திருப்படையாட்சியில வரும். எங்க வரும்? திருப்படையாட்சியில வரும். பரானுபவங்கள் கண்கள் இரண்டும் அதே பகுதியில் வரும். பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க போய். ஆகையினாலே அப்படிப்பட்ட அனுபவம். பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம். அடுத்த வரி பாருங்க, பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம். அது எப்ப கிடைக்கும்னா அந்த அருள்வாக்குகளை நேரடியா சிந்திக்கிற போதுதான் கிடைக்கும். அதனால இப்ப நம்ம சேக்கிழார் திருவுள்ளத்தில் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் சரிதத்தை சுருக்கமாக தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய நாடு, மெய்ப்பொருள் நாயனாருடைய நாடு சேதி நாடு. அந்த ஊர் பெயர் திருக்கோவலூர். இவருக்கு சேக்கிழார் பெருமான் சிறப்பித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான திருப்பெயராக மலாடர் கோமான். என்னன்னு பேரு? மலாடர் கோமான். இதைத்தான் மிலாடுடையார்னு அங்க ராஜராஜன் கல்வெட்டுல பொறிக்கிறான், மிலாடுடையார் அப்படின்னு. அதனால சேக்கிழார் பெருமான் மலாடர் கோமான் என்று சொல்கிறார். அப்ப மெய்ப்பொருள் நாயனாருடைய நாடு சேதி நாடு, ஊர் திருக்கோவலூர். அவரை மலாடர் கோமான் என்று சிறப்பிக்கிறார். இப்ப இவருடைய சிறப்புகள் எல்லாம் என்னன்னு சொல்லணும். யாரு? நம்ம மெய்ப்பொருளாருடைய சிறப்புகளை அப்படி சொல்லுகிற பொழுது இவரை முதல்ல எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, காதலால் ஈசர்க்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார். நல்லா கவனமா கேட்கணும். ஐயா, இவர் சிவபெருமானுக்கு அன்பு செய்கிறவரா அப்படின்னா சிவன் அடியார்களுக்கு அன்பு செய்பவர்னு அறிமுகப்படுத்துறார். கொஞ்சம் நல்லா கவனமாக பார்க்கணும். காதலால் ஈசர்க்கு அன்பர் கருத்து அறிந்து. ஈசர்க்கு அன்பர்கள் கருத்து என்னவோ, அவங்க எதை விரும்பி வருகிறார்களோ அதை குறிப்பால் அறிந்து அதை அவர்களுக்கு வழங்குகிறவர். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு தொண்டு செய்கிறவர். ஏவல்னா பணிவிட. அவர்களுடைய கட்டளையை ஏற்று நடப்பவர். அது இல்லாம இவர் தியானிக்கிற தியானத்தினுடைய சொரூபம் என்னன்னா அடியார்களுடைய வேடம். எப்படி? அடியார்களுடைய வேடம். அப்ப அடியார்களுடைய வேடம் என்ன? திருநீர் அணிவது, சடைமுடி தரித்திருப்பது, மார்பில பூதி சாதனம்னா கண்டிகை தான், ஆரம் கண்டிகை, ஆடையும் கந்தையே இல்லையா? அப்படி அந்த வேடமே இடையரா பேரன்பும் மலைவாரும் இணைவிழியும் குளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துரவும் அப்படின்னு மாதவ விஞ்ஞான சுவாமிகள் அப்பர் பெருமான சொல்றாரு இல்லையா? அதில் என்ன முடிகிறாரு? சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வார். அந்த வேடத்தையே தான் இவர் சிந்தை செய்வார். அடியார்களுடைய வேடம் தான். அதனால தான் வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி அப்படின்னா அவ்வை பெருமாட்டி சீதக்களவ செந்தாமரைப்பும் விநாயகர் அகவல்ல. இந்த விநாயகர் அகவல் பாடின ஊர் திருக்கோவலூர். அந்த அம்மையார் பூசித்த விநாயகருக்கு பெரிய யானை கணபதின்னு பேரு. பெரிய பிள்ளையார் கோயிலில் நெருதி மூலையில் கன்னி மூலையில் இருப்பார். கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்க அம்மையார்? வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டின்னு பாடுறாங்க. அப்போ திருக்கோவலூருக்கும் விநாயகர் அகவலுக்கும் பெரிய புராணத்துக்கும் மெய்ப்பொருள் நாயனாருக்கும் உள்ள தொடர்பு பார்த்தீங்களா? எவ்வளோ அற்புதமான தொடர்பு! இது ஒரு அருமையான நயம் அல்லவா? அதனால வேடமே சிந்தை செய்வார். அதுக்கு அப்புறம்தான் கோயில்களை கவனிப்பார். கோயில் எங்கனும் பூசை. முதல்ல அடியார்களுடைய வேடத்தை சிந்திப்பது,
அடுத்து ஆலய வழிபாட்டிலே அங்க நடைபெறுகிற பூசைகள் எல்லாம். ஏன்னா ஒரு மன்னருடைய கடமை என்னன்னா, முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டின்றி நடக்க வேண்டும்ங்கிறாரு திருமூலதேவர் இல்லையா? அப்படி நடக்கலைன்னா மன்னருக்கு தீங்குளன்ட்டாரு. நாடாளுகிறவனுக்கு தான் கேடு. ஒரு சிவாலயத்தை சரிவர பராமரிக்கலைன்னா அது யாருக்கு கேடுன்னா நாட்டை ஆளுகிறவனுக்கு தான் கேடுனார் திருமூலதேவர் பெருமான். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குட வாரி வழங்குன்றும் கண்ணம் களவு மிகத்திடும் காசினியில் என்னரும் நந்தி எடுத்துரைத்தானேனர். இப்ப 7 இசை பாடல் ஆடல் அந்த கோயில்கள்ல வெறும் பூஜை நடந்தா போறாதையா, பிரசாதம் கொடுத்தா மட்டும் இல்ல, அங்க 7 இசை தேவார பாடல்கள் திருமுறைகள் எல்லாம் ஒலிக்கணும். அதே சமயத்தில் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அந்த கூத்து ஆடல், மகளிர் ஆடல், அப்படி இந்த நிகழ்வுகள் எல்லாம் கலைஞானங்கள் எல்லாம் அங்கே பெருக வேண்டும்னு அதையும் கவனித்தார். இவர் யாரோடு அவ்வப்பொழுது தொடர்பு கொள்வார்னா அன்பர்தாள் அலால் சார்பு ஒன்றில்லார். அடியார்கள் கூட்டம்னா அந்த சார்புலாம் இருப்பார் ஒழிய வேற ஒரு சார்புக்கு போக மாட்டார். ஏன்னா அதுதான் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம்னு பாடினார் ஞான சம்பந்த பெருமான். அது மட்டுமல்லாமல் இன்னும் மேல இருக்கிற செல்வம் எல்லாம் தேடிய மாடுனாலே செல்வம் தான். தேடிய மாடு நீடு செல்வமும். செல்வம்னா எது? 16 வகையான செல்வங்கள் இருக்கு. அந்த 16 செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும். அவர் அரண்மனையில 16 செல்வ நலங்களும் நிறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் என்ன நினைச்சாராம், தில்லை மன்றிலே ஆடுகிறானே பெருமான், அவனுக்கு அன்பர்களாக இருக்கிறார்களே அடியார்கள், அவர்களுக்கு ஆவன ஆகும். அதுல எதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் பயன்படுமோ அதை குறிப்பறிந்து நல்க வேண்டும் என்பதிலே குறியாயிருந்தாரு. அது மட்டுமல்ல, அடுத்த அப்படி இன்னொரு அருமையான சொல்லாட்சி என்னன்னா, நாடிய மனத்தினோடு. இதை ஏதோ பெருமைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக விளம்பரத்துக்கு செய்தாரானா இல்ல, நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. இவரே நாயனாராக இருக்கிறவர், அப்ப வேற எந்த நாயன்மார் அங்க வந்தாங்க, அவங்க பெயர் பட்டியல் ஏதாவது இருக்குதா, இந்த 63 பட்டியலில் உள்ளவங்க யாராவது அப்போ வந்தாங்களா, இல்லை தொகையடியார்களா அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வு மேற்கொண்டால் யாரை சொல்ல முடியும்? இப்போ புரியுதா? சேக்கிழார் திருவுள்ளம் இங்கே தான் இருக்கு. முக்கியமா நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போதுன்னா, இப்ப நாயன்மாருங்கிறவங்க யாரு? நம்ம சமாதானமா வேணா சொல்லிக்கலாம். போய் திருநீலகண்டர் வந்தார், சிறு தொண்டர் வந்தார்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதது தனித்தனி நாயன்மார்கள், தனி அடியார்கள்னு ஆயிட்டு. இப்ப இங்க யார சொல்லலாம்? தொகையடியார்களை சொல்லலாம் இல்லையா? தில்லைவாழந்தனர்கள் யாராவது வந்திருக்கோம், ஏன்னா வழிபாட்டுக்கு வந்திருக்கலாம். பொய்யடிமை இல்லாத புலவர்கள் வந்திருக்கலாம். பத்தராய் பணிவார், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார், திருவாரூர் பிறந்தார்கள், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநீர் ஊசிய முனிவர், அப்பாலும் அடி சார்ந்த அடியார், இவங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர்கள் அப்படிப்பட்ட நாயன்மார்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். சேக்கிழார் பெருமான் திருவுள்ளம் அப்படி இருக்கும் என்று ஒரு யூகம். இன்னும் ஏராளமான அரும்பொருள்கள் இருக்கலாம். ஆகையினாலே நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். எப்படி? குறைவர கொடுத்து வந்தார். இப்படி இருந்த நாள் இது இயல்பா இப்படிப்பட்ட நாள்ல அப்படின்னு தான் கதையை எல்லாரும் கடந்த காலத்தை எல்லாம் சொல்லி நிகழ்காலம் எதிர்காலத்தை பேசுற போது அதுக்கு ஒரு அழகான தொடர் சேக்கிழார் பெருமான் பயன்படுத்துறார். இன்னவாறு ஒழுகும் நாளில், இப்படி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அப்படிங்கிறத அழகான தமிழ்ல இன்னவாறு ஒழுகும் நாளில் அப்படின்னு போட்டாரா. இவரை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும்னு ஒருத்தன், அவன் ஒரு நாட்டு மன்னன்,
அவன் என்ன பண்ணான், எவ்வளவோ முறை படையெடுத்து பார்த்தான், ரதகஜ சுரக பதாதியோட வந்து போராடினான். இவர் முன்னால நிற்க முடியல, ஒவ்வொரு முறையும் தோற்று போனான். பார்த்தான் இவரை எப்படி வெல்வது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இகலினால் வெல்ல மாட்டான், அவன் போர்தெடுத்து முறைப்படி போரிட்டு இவரை வெல்ல முடியாது. அதனால என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணான். இவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான, ஆங்கிலத்தில் வீக்னஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு பலகீனம்னு சொல்றோம். இதை நம்ம பலகீனம்னு சொல்லக்கூடாது. நாயனாருக்கு போய் பலகீனம்னு சொல்லலாமா? மகாபாவம். இவர் எந்த வகையிலே இவரை வீழ்த்தலாம்ங்கிற அந்த சூழ்ச்சி, என்ன சூழ்ச்சி பார்த்தான். இவர் திருநீர் பூசியவர்களுக்கு, சிவவேட பொலிவோடு இருக்கிறவர்களுக்கு கட்டுப்பட்டவர். இதை பயன்படுத்தி இவரை வெல்லலாம். இன்றைக்கு உலகியல்ல பார்த்தீங்கன்னா, அடியேன் அறிய நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, கூடவே இருக்கும், 55 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும், நிறைய பேர் நான் பத்திரிகை துறையிலே பணியாற்றி கொண்டிருந்த காலம், நிறைய பேர் படம் எடுக்கிறேன்னு வருவாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்களாக பாண்டி பஜாரில் அங்கங்கே விடுதிகளில் தங்கி ஷூட்டிங், ஸ்பாட் ரெக்கார்டிங் எல்லாமே நடக்கும், தடபுடலாக நடக்கும். பெரிய பெரிய விருந்து, கேளிக்கை, ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கும். பார்த்தா ஒரு 7000 அடி கூட ஆகாது, அதுக்குள்ளே எல்லாம் காலி ஆகிடுவாங்க. அப்புறம் கடைசியில் அதுக்கு பேரே உப்மா கம்பெனின்னு பேர். அந்த காலத்தில் ஐயா கேள்விப்பட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. எப்படி அது மாதிரி ஆயிரக்கணக்கான முதலாளிகள் படம் எடுத்து ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. அவங்க ஏன் போனாங்கன்னா, அங்கிருந்து வரையில பெரிய செல்வம் தானே வருவான், திரும்பி போறதுக்கு திருட்ரையில் ஏறி தான் போகணுங்கிற நிலைமைக்கு ஆளாயிடுவான். காரணம் என்னன்னா, எதுக்கு அடிமையாக கூடாதோ அதுல அடிமையாகி அதையெல்லாம் இழந்துடுவான். உலகியல்ல அதை நாகரிகமா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போ ஒருத்தனை எப்படி அடிக்கிறது, எங்க அடிச்சா எங்க விழுவாங்கிறத உலகியல்ல இப்படி போகுது. இதே அருளியல்ல ஞானத்துல பார்த்தான் ஒருத்தன் அந்த மன்னன், இவர் எதையா சிவனடியாருன்னா போதும். பார்த்தான், என்ன பண்ணா அதை பத்தி சொல்றார் சேக்கிழார் பெருமான். மெய்ப்பொருள் வேந்தன், இவன் சாதாரணமான மன்னன் இல்லையா. இப்பதான் மெய்ப்பொருள்ங்கிற சொல்லாட்சியே சேக்கிழார் பெருமான் பயன்படுத்துறாரு. வேந்தன்னா மன்னன், இவன் சாதாரணமான மன்னன் இல்லையா, இவர் மெய்ப்பொருள் வேந்தன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. மெய்ப்பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயனும்னு பாடுறாரு இல்லையா, அது மாதிரி இவர் மெய்ப்பொருள் வேந்தன். அதோட இல்ல, அவரை பற்றி சீலம்ங்கிற ஒரு சொல்லையும் இணைத்து சொல்றார். மெய்ப்பொருள் வேந்தன் சீலம், அவருடைய குறிக்கோள், இலக்கு, லட்சியம் அறிந்து வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டே. அவர் எப்படி நான் வெல்ல போறேன் அப்படின்னு இந்த எதிர்நாட்டு மன்னன் என்ன சொல்றான், அப்பெரு வேடம் கொண்டே அற்றத்தில் வெல்வானாக செப்பரு நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்ந்தான். இப்ப அவனோட நாட்டிலிருந்து புறப்பட்டு இப்ப எப்படி போறான், நல்ல அருமையா அடுத்த பாட்டுல சொல்றாரு. மெய்யலாம் நீரு பூசி. இன்னைக்கு காலையில நான் திருவாவடுதுறை ஆதீன வகுப்பிற்கு செல்வதற்கு முன்பாக நம் வீட்டுக்கு எதிர் வீட்டு மனையிலே ராமேஸ்வரம் செல்கிறோம் என்று வடநாட்டிலே இருந்து வந்த துறவிகள், அதாவது நாகா சாதுக்கள், அவங்க ஆடையெல்லாம் கிடையாது, உடம்பு பூரா சாம்பல், காரில் தான் வந்திருக்காரு, ராமேஸ்வரம் போகிறாராம். வழி கேட்பதற்காக பைபாஸ் ரோடு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு, அதில் போகிறதுக்கு வழி கேட்க நிறுத்திய இடத்துல நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டு அன்பர் கொஞ்சம் தெய்வ பக்தி உள்ளவர். உடனே இந்த மாதிரி பார்த்த உடனே வாங்க இருங்க
காபி சாப்பிட்ணும், என்ன வேணும் அப்படின்னு எல்லாம் அவங்கள அழைச்சிட்டு போய் எல்லாம் பணிவிடையெல்லாம் செய்தெல்லாம் கவனித்த பின்னால் அந்த வீட்டில் ராமநாத சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும், 11 கிலோ நெய் கொடுன்னு கேட்டாப்படியாம். அவர் கொஞ்சம் வசதியானவர் ஆனதுனால உடனே அதுக்குள்ள தொகை என்னவோ அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இப்போ போய் 11 கிலோ நெய் வாங்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னாராம். நான் காசை தொடுவதில்லை, ஆனால் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அதில் போட்டுருன்ட்டாராம். அவங்களும் பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் பணத்தை போட்டு எல்லாம் செஞ்சு அனுப்பிச்சிட்டு, ஐயா எங்கள் வீட்டுக்கு இப்படி ஒருத்தர் வந்திருந்தாருன்னு ஃபோட்டோ எடுத்து எனக்கு போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. தம்பி நந்தகுமாருக்கு தெரியும், வந்து போன பின்னால. அதனால எப்பவுமே துறவியர்களை எதிர்கொள்வது சிறப்பு, துறவியர்களை எதிர்கொள்வது சிறப்பு. ஒரு காலத்தில் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் யாரோ வந்திருக்கிறாரு, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அவர் என்ன பண்ணார், திருவையாறுல என்னோட நண்பர் வீட்டை கண்டுபிடிச்சு போய், அந்த காலத்துல இந்த செல்போன் எல்லாம் இல்லாத காலம், தந்தி தான். நான் தந்தி அடிக்கிற மாதிரி என் நண்பருக்கு தந்தி அடிச்சாரு. என்னன்னு தெரியுமா, நான் என் மனைவி மக்களோடு யாத்திரை வந்தேன், பணமெல்லாம் பறி போய் விட்டது, உடனடியாக நான் இந்த மாதிரி வேற ஒருத்தர் மனையில் தற்காலிகமாக இருக்கிறேன், இந்த வீட்டுக்கு ஒரு 350 ரூபாய் மணி, அதாவது தந்தி மணி ஆர்டர் அனுப்புவோம்னு அனுப்பிச்சார். தந்தி அவரு என் மேல அளவு கடந்த பற்றும் அன்பும் உள்ளவர், பதறி போய் உடனே அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம், ஐயா என்ன ஏன் என்கிட்ட பயம், நான் பணம் அனுப்பிச்சேனே கேட்டீங்களா வாங்கினீங்களான்னு கேட்க மாட்டாரு என்னை பார்த்து, ஏன்னா என்கிட்ட அவ்வளோ அன்பு மரியாதை உள்ளவர். அப்புறம் அதை பக்குவமா கேட்கணும், ஐயா சௌரியமா வந்து சேர்ந்தீங்களா அப்படின்னு முள்ள ஆரம்பிச்சாரு. அப்புறம் தான் நான் கேட்டேன் என்னையான், அப்புறம் தான் தந்திமணி. அப்பதான் யோசனை பண்ணேன், அப்ப யாரையா வந்தா யாரு போய் இந்த மாதிரி வேலை பண்ணனது. அப்ப அடியார் அப்படிங்கிற பேர்ல தடியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி? அதனாலதான் திருமூலர் கண்டனம், யார் மெய்யடியார், இந்த வேடம் போட்டுட்டு இருக்கிற ஆள் யாரு, இதையெல்லாம் ரொம்ப சர்க்குரி யாரு, அசர்க்குரி யாரு, சர்ச்சீடன் யாரு. இப்ப எதுக்கு தெரியுமா, புஸ்தகமெல்லாம் நம்மளே படிச்சுக்கலாம், இந்த மாதிரி கூட்டம் நடத்துறதெல்லாம் எதுக்கு தெரியுமா, இப்பதான் இதுல தான் உண்மையாவே மெய்ப்பொருள்னா என்னங்கிறத அருளாளர்கள் அடியார்கள் அதுல ஆய்ந்து தோய்ந்து பக்குவப்பட்டவர்கள் தான் எடுத்து சொல்ல முடியும். அப்ப என்னன்னா, புத்தகத்துல இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் அனுபவத்துல தெரிஞ்சதையும் எடுத்து சொல்ற போது, அதனாலதான் அனுபவம் உடைய ஞான தேசிகர் பால் கேட்கன்னு எழுதினாங்க உரையாசிரியர்கள் எல்லாம். ஏன்னா அப்பதான் சரியான மார்க்கம், இதுதான் சரியான வழி அப்படிங்கிறத அவர்களால் அதை காட்ட முடியும். அதனால இப்ப என்னன்னா, இந்த நேரத்தில் நம்மெல்லாம் கொஞ்சம் அடியார்கள்னாலும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அப்ப இவன் என்ன பண்ணா, யார் இந்த மன்ன, மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி, ஒரிஜினல் சடை இல்லை, ஒரிஜினல் சடை இல்லை, அந்த சடை வந்து செயற்கை. அதனாலதான் வேணிகள் முடித்து கட்டினார், கையினில் படைகறந்த புத்தக கவளி ஏந்தி. ஒரு திரைப்படம், பழைய காலத்துல வந்த படம், அது படத்து பேர் எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தை திறந்தா உள்ள கன் இருக்கும், அதுக்களவா காடி வெட்டி எடுத்து துப்பாக்கி எதுக்குள்ள வச்சிருப்பா, அப்படி புத்தகத்துக்குள்ள வச்சிருப்பா, அப்படி எடுத்து ஷூட் பண்ணுவா. அப்படி இது கரெக்டா பெரிய புராணத்தை படிச்சுட்டு அழகா இந்த கதை கேட்டவர் யாரோ திரைப்படத்துல அதை நுழைச்சிட்டாரு பக்குவமா. சேக்கிழாருடைய புராணம் அதுக்கும் பயன்பட்டு இருக்குதுன்னு தெரியுது. படத்து பேர் ஞாபகம் இல்லை, யாருக்கா ஞாபகம் வந்தா பாருங்க. ஆனா இந்த காட்சியை நான் பிளாக் அண்ட் ஒயிட், அது அந்த காலத்து கருப்பு வெள்ளை படம். ஐயா எல்லாம் ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, நீங்க ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். ஆகையினாலே பாத்தீங்களா, அவரு படத்து
அதனால என்னன்னா அந்த வேலைய இவர் என்ன பண்ணார், ஆகம சுவடிக்குள்ள நீளமா கத்தி என்ன வச்சுட்டாரு, கொலை பண்றதுக்குள்ள கத்தியை வச்சுட்டாரு. பார்த்தா அது பெரிய ஓலை சுவடி, ஆகம சுவடி மாதிரி இருக்குது. சிவவேட பொலிவு வேற, வேணிகள் மெய்யலாம் வெந்நீர் எல்லாம் மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைனா ஏதோ ஆயுதம், கரந்தன திருட்டுத்தனமா வச்சான்னு அர்த்தம். புத்தக கவளி ஏந்தி, அது அது மேல துணி சுத்திருப்பாங்க, வெறுமனே ஓலை எடுத்துட்டு போறது இல்லை. அது மேல திருமுறைக்கு எப்படி பட்டு சாத்திரமோ அது மாதிரி இது ஒரு ஆகமம். அதனால கவளி ஏந்தி, இப்ப அவன் எப்படி இருக்கிறான் பார்க்கனா, தீப பிரகாசம் போல இருக்கிறான் அப்படின்னாரு. அப்ப ரொம்ப பெருமை தானே? இல்லை இல்லை, அந்த தீபத்துல மைய உள்ள இருக்கும். தீபம் எரியில பார்த்தா அந்த திரியில என்ன தெரியுது, கீழே கரையேன்னு தெரியுது. அது மேலதான சுடர் இருக்கு. அதுபோல இவனுடைய நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குது, மெய்ப்பொருளார தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற வஞ்சகம் இருக்குது. பார்க்க வெளியில தீபம் போல பிரகாசிக்கிறான். மைபூதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். எப்படி என்ன அழகா சொல்றாரு. சரி, அரண்மனைக்கு போனான். எப்பேற்பட்ட வேடம், மாதவ வேடம். இவனை சேக்கிழார் சுவாமி சொல்ற போது வேடம்தான் மாதவ வேடமே ஒழிய இவன் வன்கணான்னாரு. எப்படி வன்மையான குணம் உள்ளவன், உள்ள அவ்வளவும் வஞ்சம். இவன் என்ன பண்ணா, சேதியர் பெருமான் கோயில். என்ன அழகா நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாரோட அரண்மனைய அரண்மனைன்னு கூட சொல்லலை, அத கோயில்னு சொல்றாரு. சேக்கிழார் திருவுள்ளம் எப்படி சொல்லுது, மெய்ப்பொருள் நாயனார் இருக்கிற இடத்த கோயில்னு சொல்றாரு. சேதியர் பெருமான் கோயில். அந்த சேதியர் பெருமான்னா மெய்ப்பொருளார். அவருடைய அரண்மனையாகிய கோயில் திருமணி வாயில் சேர்ந்தான். அந்த கதவு இருக்கிற இடத்துக்கு திருமணி வாயில்ங்கிறார். அங்க உடனே வாயிற்காவலர்கள் எல்லாம் தடுத்தார்கள். அவ்வளவு பேரையும் கடந்து சிவவேடத்தோட இருந்தா உள்ள அனுமதி இல்லாம வரலான்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாரு போல் இருக்குது. எல்லா கதவுகளையும் தாண்டி போயிட்டான். கிட்ட போனோடனே அது அந்தப்புறம் இருக்கிற பகுதி, அங்க மெய்க்காவல் இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக. அவர் பேரு தத்தன்னு பேரு. என்ன பேரு? தத்தன்னு பேரு. அவர் என்ன பண்ணாரு, தடுத்தான். தனித்தடை நின்ற தத்தன், அவரை மீறி உள்ள போக முடியாது. கைலாயத்துல திருக்கைலாயத்துல திரு அணுக்கன் திருவாயில நந்தியம்பெருமான் எப்படி சுவாமியனுடைய திருக்கைலாயத்தில் இருப்பார், அது மாதிரி யார் இருக்கா, தத்தன் நிற்கிறான். சொன்னாராம், என்ன அழகா சொல்றாரு தெரியுமா, வந்தவரை வணங்கினார். துயில்கொளும் இறைவன். முதல்ல அரண்மனையை கோயில்னு சொன்னார் சேக்கிழார் பெருமான். உள்ளே துயில் கொள்ளும் இறைவன் மெய்ப்பொருள் நாயனார தத்தன் என்னன்னு சொன்னா, அப்படி ராஜான்னு சொல்லல, இறைவன். சிலுக்குது உடம்பெல்லாம். எப்படி சேக்கிழார் பெருமான் அனுபவிச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. அரண்மனையை கோயில்ங்கிறாரு, மெய்ப்பொருள் நாயனார தத்தன் வாக்கின் ஒளி இறைவன் சொல்றாரு. துயில் கொள்ளும் இறைவன் என்றான். இவன் என்ன பண்ணா, யாரு, இந்த முத்தநாதன். யான் எடுத்தொன்ன, யான் இங்கேயே வந்துடுச்சா, அகங்காரம் அமகாரம் எல்லாம் வேலை செய்யுது. அவருக்கு உறுதி கூற நின்றிடு நீயும். இவன் ஆணை போடுறான், நீ இங்கே நில்லு, நான் அவருக்கு உறுதி கூற வந்திருக்கிறேன் அப்படின்னு. அவனையும் நீக்கி புக்கு. யார? முத்தநாதன். புறவலன் துயிலமாடே. அங்க எங்க படுத்திருக்கிறாரோ அங்க போனா அந்த தேவி அம்மையாருக்கு பணி செய்துட்டு இருக்காங்க. யாரு? துணைவியார். எப்படின்னா, பணி செய்யறதுன்னா என்ன, தன்னுடைய கணவன் பகலெல்லாம் எவ்வளவோ பணிகள், பல இடங்கள் சென்று வந்திருப்பார். அவருக்கு கால் பிடிச்சு விடுறது, அடி வருடி பின் தூங்கி முன் எழுவது. முதல்ல தன் கணவன் உறங்கின பின்னால உறங்கிட்டாரான்னு பார்த்து அடி வருடி பாத சேவையெல்லாம் செஞ்சு, அப்புறம் அவருக்கு பின்னால உறங்கணும். அவர் எழுந்திருக்கிறதுக்கு முன்னே எழுந்திருக்கணும். இப்படி நான் என்னோட வாழ்நாளில் என் தாயாரை பார்த்தேன்.
என்னோட தாயார் நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசு கனவு கண்ட மாதிரி இருக்கு. இவங்களாவது கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, எங்கள் பேத்திங்கெல்லாம். என் தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, என் தகப்பனாருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே போய் 2 காலையும் தொட்டு கும்பிட்டு திருமாங்கல்யத்தை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அப்புறம்தான் வாசல் பெருக்கிறதுக்கு போவாங்க. இதை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என் தந்தையார் எழுந்திருப்பாங்க. பின்ன உறங்குவாங்க, அப்புறம் முன்னே எழுந்திருப்பாங்க. அது மாதிரி என்னன்னா அந்த மாதிரி அப்போ திருவள்ளுவர் பாடுறார் இந்த பாட்டு. அடிவருடி பின்துங்கி முன்னெழுந்த பேதையே எந்தூங்கும் என்கிறான்னு பாட்டு. திருவள்ளுவருடைய மனைவி வாசியை சொல்ற போது இந்த பாட்டு வரும். அதுபோல உமையவளாகிய அம்மை பிராட்டி என்ன பண்ணுவாளாம், சுவாமிக்கு திருவடியை வருடி விடுற போது சுவாமியோட பாதம் அம்மையினுடைய திருக்கரங்கள் சிவந்து இருக்கிறத விட அம்மை கரம் பட்ட உடனே இன்னும் சிவந்து போகுமா. அவ்வளவு மென்மையான திருவடியா யாருக்கு? உமையவள் வருட சிவப்பனம் ஆட்பேருடையான் மலரடியேன்னு பாடுறாரு நாவுக்கரசர் பெருமான். என்னமா அனுபவிச்சிருக்கிறார் அப்பர் சுவாமி, என்ன தேவாரம். அதனால புறவலன் துயிலமாடே மன்றலம் குளராள். இப்ப அந்த அம்மா மன்றல் திருமணத்துல கல்யாணமானப்ப எப்படி பூரண பொலிவோடு இருந்திருப்பாளோ அப்படி பார்க்க மகாலட்சுமி போல இருக்காளாம். கூந்தல் மன்றல் அங்குழல், நல்ல மணமலர்களெல்லாம் சூட்டி இருக்கிற கூந்தல், பார்க்க அவ்வளவு சுமங்கலியா இருக்கிற அவ்வளோ அற்புதமான கோலத்தோடு இருக்கிற மென்மையான சாயல் பொருந்திய அந்த மாதேவி இருப்ப கண்டான். அந்த அம்மாளை பார்த்தான். உடனே அந்நியர் ஒருத்தர் வந்தா பெண் என்ன பண்ணுவா, கதும் அப்படின்னா வேகத்தோட குறிப்பு. அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதே குற்றம். நான் கூட பல இடங்களுக்கு போவேன், ஐயா நீங்கள் வாங்கய்யா, எவ்வளவோ கோயில் போயிருக்கீங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் பாதம் வைக்கணும்னு கூப்பிடும், அப்படி சொல்லுவாங்க. இது எனக்காக நான் சொல்ல, பெருமானோட திருவடி அவர் இருந்த தலங்களுக்கு போனதுனால எல்லா அறைக்கும் எடுத்துகிட்டு போனால் வழிபாட்டு அறைக்கு போவேன், சமையல் கட்டுக்கு கூட போகலாம், முற்றத்தில் கூடத்துல எல்லாம் போகலாம். இது எங்களுடைய பெட்ரூம்னு கூப்பிட்டா மட்டும் போக மாட்டேன், அதை வாசல்லையே நின்று. அது மரபு அல்ல. ஒருத்தர் வீட்டுக்கு போனால் விருந்தாளியா போனா கூட எங்க போகக்கூடாது, அது நாகரிகமான செயல் அல்ல. எப்படி வேற எந்த அறைக்கு வேணாலும் போகலாம். இவன் என்ன பண்ணான், முத்தநாதன் நேரம் எங்க போயிட்டான், போலாமா? அந்த அம்மையார் கதும் அப்படிங்கிறது வேகத்தோட குறிப்பு. என்னமா சொற்பிரயோகங்கள்லாம் சேக்கிழார் பெருமான் தர்றாரு பாத்தீங்களா. கதும் என இழிந்து தேவி எழுப்பிட. உடனே உறங்குகிற கணவனை எழுப்புறது மரபு இல்லை. ஆனால் வந்தவர் பெரிய அடியார் வேடத்தில் வந்திருக்கிறாரு, இப்போ அவரை தூங்க விடக்கூடாதுன்னு அது வரைக்கும் செய்யாத செயல் என்னன்னா அவரை எழுப்பிட்டாங்க. உடனே அண்டர நாயகர் தொண்டர் ஆம் என எதிரே சென்று வணங்கினார் சேக்கிழார் பெருமான். எழுந்திருச்ச உடனே மனைவி முகம் கூட தெரியல அவருக்கு. வந்திருக்கிற முத்தநாதன் ஆஹா சிவவேடத்தோடு இருக்கிறதுனால அவர் வாயில் என்ன சொல் வருது, அண்டர நாயகர் தொண்டர் யாரு, இந்த முத்தநாதன் அப்படின்னு சொல்லி எதிரே சென்று வணங்கினார். எதிரே போய் எழுந்து போய் யாரை வணங்கினா, அப்படி முத்தநாதனை வணங்கினா. அப்படி உடனே அவரு வந்தவர் ஆசீர்வாதம் சொல்றாரு. எப்படி தெரியுமா, உங்கள் நாயகனார். இது வரைக்கும் அவன் சிவன் கோயிலே போயிருக்க மாட்டான், விபூதி பூஜை இருக்க மாட்டான், பஞ்சமா பாதகன் வந்திருக்கிறவன். அப்பேற்பட்ட அந்த முத்தநாதன் மெய்ப்பொருளார பார்த்து சொல்ற, அப்படி உங்கள் நாயகர். நம்ம கடவுள்னு சொல்லலை. ஆனா நம்ம அப்பர் சாமி திருச்செந்தூர் போனோடனே முருகனை பார்த்தோன்னே, திருச்செந்தூரை பார்த்தோன்னே நம் செந்தில் மேய வள்ளி மாணாளருங்கிறார். நம் எப்படி நம் செந்தில்ங்கிறார். எவ்வளவு பெருந்தன்மை. இன்னைக்கும் திருச்செந்தூர்ல முதல் பிரம்மோற்சவத்துல அப்பர் சுவாமிக்கு வழிபாடு செஞ்சுதான் வருஷத்துக்கு 2 பிரம்மோற்சவம் நடக்கும் திருச்செந்தூர்ல. நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய் அப்படின்னு பாடுறார். ஆக இப்ப இவர் என்ன பண்ணார், உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது. உண்மைதான். இந்த மாதிரி வஞ்சகமா உள்ள கத்தியை வச்சு கொண்டு வந்த டூப்ளிகேட் ஓலசுவடி எங்கும் இல்லாதது. எங்க மண்மேல், இந்த உலகத்திலேயே
ஒன்று கொண்டு வந்தேன் இயம்ப, கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கு உபதேசிப்பதற்குன்னு அர்த்தம். இயம்ப உடனே அவர் பார்த்தார், இவர் மயங்கிட்டார். வந்தவன் வஞ்சகங்கிறத அவருக்கு எப்படியோ, அது சேக்கிழார் திருவுள்ளத்துக்கு தான் தெரியும். இவர் என்ன பண்ணாரு, பேரு எனக்கு இதன் மேல் உண்டோன்னார். இதை விட வேற எனக்கு என்ன பேரு, வேற என்ன பாக்கியம்? தலைய சிவ பாக்கிய நாடக அனுபூதிம்பார் அருணகிரியார். அதனால பேரு எனக்கு இதன் மேல் உண்டோ, வாசித்து அருள் செய்ய வேண்டும்னார். அவர் பார்த்தாரு, ஐயா இது ரகசியம், உபதேசம், உன் மனைவி இங்க இருக்கக்கூடாது, நாறு பூங்கோதை மாது தவிரவே, அந்த அம்மாவை முதல்ல வெளியே அனுப்பு. நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறிடத்து இருக்க வேண்டும் அப்படின்னார். உடனே குறிப்பால் அறிந்த அந்த அம்மையார சொல்றாரு, திருமகள் என்ன நின்ற தேவியார்னாரு சேக்கிழார் சுவாமி. மகாலட்சுமியை போல உள்ள அந்த பிராட்டியார் அந்த புறத்திடை, அதுலயும் அந்த புறத்துல பல பகுதிகள் இருக்கும், அதுல ஒதுங்கி அவங்க போயிட்டாங்களாம். தவ வேடத்தானை வந்திருக்கிறவன் முத்தநாதனை, தவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி உயர்ந்த ஆசனத்துல அமர்த்தி, இவர் கட்டாந்தரையில தாமும் இருநிலத்து இருந்து போற்றி அவனை வணங்கி இனி அருள் செய்யும் என்றார். எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னாரு. அவன் என்ன பண்ணான், கைத்தலத்திருந்த வஞ்சக கவளி ஏந்தி, அந்த கைத்தலம் அவன் கையில் இருக்கிற அந்த வஞ்சக கவளிகையை விரித்து மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போல என்ன பண்ணா, புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போதில், யாரு இப்படி குனிஞ்சு வணங்குற போது என்ன பண்ணா, பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய. குத்துனாரு கொலை பண்ணினாருங்கிற வார்த்தையெல்லாம் சேக்கிழார் பெருமான் பயன்படுத்தலை. அவன் எதை நினைச்சிட்டு வந்தானோ அதை செஞ்சுட்டான்னாரு. அதனால அமங்கல சொல் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் சேக்கிழார் பெருமான். அதனால புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்து அவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கித்தான் முன் நினைத்த அப்பரிசே செய்ய. அவன் குத்துனா கூட இவர் என்ன பண்ணார், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். இப்ப யாரையா வெற்றி பெற்றார்னு கேட்டா, வெற்றி பெற்றது நம்ம மெய்ப்பொருள் நாயனார் தான். என்ன அவருடைய கொள்கை, மெய்த்தவ வேடம், சிவவேடம் தான் அவரோட வாழ்க்கையில இலக்கு. அதை கொண்டாடுவதும் பூசிப்பதும் தான் அவருக்கு அவருடைய தலையாய கொள்கையானதுனால, இப்ப அவன் குத்துனாலும் அவன் தான் நினைச்சு வந்த அந்த செயலை செய்து முடித்தாலும், உடம்புல இருந்து குருதி கொப்பளித்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆவி போக இருந்தாலும், அப்பவும் வெற்றி பெற்றது யாருன்னா மெய்ப்பொருளாருன்னு சொல்றாரு நம்ம சேக்கிழார் பெருமான். என்ன அழகான கருத்து பார்த்தீங்களா. நீண்ட கையால், அவருடைய கரங்கள் எப்படி இருக்கிறது, நீண்ட கரங்கள் தரைபடும் அளவில் அப்படியே சோர்ந்து போய் கையை தரையில போட்டு கீழே விட போறார். உடனே முத்தநாதனுக்கு தெரிஞ்சு போச்சு, கத்தி வாள் எடுத்துட்டு வந்து முத்தநாதனை வெட்ட வந்தார். பார்த்தார், தத்தா நமர், அவர் விபூதி பூசி இருக்கிறார், சிவவேடத்தோடு இருக்கிறார், அவர் நம்மவர், நீ அவரை ஒன்றும் செய்யாத என தடுத்து வீழ்ந்தார். கீழே விழுந்தார். அதோட நிக்கல, இன்னும் உயிர் இருக்குது. உடனே தத்தான் வந்து ரொம்ப, ஐயா என்ன தடுக்கிறீங்களே அப்படின்னு அவன் பதற. அப்படி யாது நான் செய்யேன் அப்படின்னு கதற. அப்படி என்ன, எம்பிரான் அடியார் வந்திருக்கிறார். யாரு, இந்த முத்தநாதர். எம்பிரான் அடியார் போக மீது இடை விலக்காவண்ணம். என்ன இப்படி தான் நினைச்சதுபடி செஞ்சுட்டான்னு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா இவன் அரண்மனை விட்டே தாண்ட முடியாது, போட்டுருவாங்க. இவனை பாதுகாப்பா கொண்டு போய் அவன் நாட்டிலேயே விட்டுட்டுவான்னாரு. யாரு சொல்லுவா? அதனால இடைவிலக்கா வண்ணம் கொண்டு போய் விடு நீ என்றார். சரி ஐயா, அவர் போய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறார். எப்படி
இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை. போற வழியிலெல்லாம் சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் அவனை போடணும்னு நினைப்பாங்க. அதனால அப்ப தத்தன் என்ன சொன்னார்? இது நம்ம இல்லை, நம்முடைய இறைவனாகிய மெய்ப்பொருளாருடைய ஆணையாக இருக்கிறதுனால தான் நான் விட்டுட்டேன், பாதுகாப்பாக கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்காரு. மன்னனுடைய சொல்லுக்கு மறு சொல்லு இல்லைன்னு பழமொழி. என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, புலவர் ஐயா சொன்னார்னா அது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன பாருன்னா, தூத்துக்குடிக்காரர் அவர், எதுவும் நம்மளை கேட்டு தான் செய்வார். அவர் என்ன பாருன்னா, மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லு இல்லையா, புலவர் சொன்னார்னா அது காரணம் இருக்கு, அது கேட்டு நடங்கய்யா அப்படிம்பார். அது மாதிரி இங்கே மன்னன் சொல்லு எது ஆணை, அதனால் அதை நம்ம மீறக்கூடாது, அதனால் கொண்டு போய் விடணும்னு எல்லாருக்கும் பதில் சொல்கிறார். அப்படி உடனே வெவ்வினை கொடியோன் தன்னை விட்டபின் மீண்டு போந்தார். எப்பேற்பட்ட வெவ்வினை, மிக கொடிய வினை, அப்பேற்பட்ட செயலை மேற்கொண்ட கொடியோன் தன்னை கொண்டு போய் அவனுடைய எல்லையில் விட்ட பின்னால் மீண்டு வந்தார். வந்து சொல்கிறார், இடையூறு இன்றி விட்டானன் என்று கூற. யாரு? நம்ம தத்தன் மெய்ப்பொருள் நாயனார் இடத்துல சொல்ல, உடனே அந்த உயிர் பிரிய நேரத்தில் சொல்றார், பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து. அவருடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க பாருங்க. அது மாதிரி மெய்ப்பொருளார் என்ன சொல்றாராம், நாம் எல்லாம் வணங்கத்தக்க திருநீர், பரவுதல்னா வணங்குதல், திருநீற்று அன்பு, திருநீரை மட்டும் இல்லை, திருநீற்று மேல வைச்சிருக்கிற அன்பு, அது பாதுகாத்து உய்ப்பீர் என்று புறவலர் மன்றுள்ளாடும் பூங்கழல் சிந்தை செய்தார். உடனே சிதம்பரத்தில் இருக்கிற கூத்த பெருமானுடைய திருவடியை சிந்தை செய்தார். இன்னுயிர் சிகக்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே நல்நெறி காத்த சேதிநாதனார் என்று இவரை நம்ம சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். உடனே இந்த நேரத்தில் பெருமான் கைவிடுவானா? உடனே உமாதேவியோடு வந்து காட்சி கொடுக்கிறார். யாருக்கு? மெய்ப்பொருள் நாயனாருக்கு. தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் சிவபெருமான் அவர் முன் தம்மை கண்டவாரி எதிரே நின்று காட்சி தந்து அருளி, மிக்க அண்டவானவர்க்கு எட்டா, யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய தேவாதி தேவர்கள் எல்லாம் சொல்லிக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் மேலான பெருமானாகிய நம்முடைய சிவபெருமான் என்ன பண்றாரு? அண்டவானவர்கள் தேவர்களுக்கெல்லாம் எட்டா அருட்கடல் அவனுடைய திருவடியை, அந்த திருவடி நிழல்ல சேர்வதற்கு கொண்டவாறு இடையறாமல் கும்பிடும் கொள்கை என்றார். என்னன்னா ரொம்ப முக்கியமான சொல்லாட்சி இந்த கும்பிடுங்கிறது, ரொம்ப முக்கியமான கருத்து. ஐயா ஆரம்பத்திலேயே திருக்கூட்ட சிறப்பிலேயே சேக்கிழார் சுவாமி சொல்றார், எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் அந்த சொத்து சுகங்களை எல்லாம் அனுபவிக்கலாம் இல்லையா? இதையெல்லாம் விட்டு ஒரு நாளைக்கு அவசியமாக போய் தான் ஆகணும். அப்படி போகிற போது அதெல்லாம் கூட வருமா? வராது. அப்போ அன்னைக்கு நம்ம கூட ஒன்று வரணும்னா என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? வேற எதுவும் வராது. என்ன வரும்னா நீங்கள் செஞ்ச சிவ புண்ணியம் வரும். என்ன வரும்? சிவ புண்ணியம் வரும். அப்போ அந்த சிவ புண்ணியம் எவ்வாறு கிடைக்கும்னா இறைவனிடத்துல ரொம்ப அழகா ஞானத்தால் வழிபடுவது. அதனால தான் அப்பர் சாமி ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். வழிபாட்டில் ரெண்டு நிலை இருக்கு, ஒன்று காமியம், இன்னொன்று நிஷ்காமியம். காமியம்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு வழிபாடு செய்வது. உலகி இருக்கிறது தேவைதான், வேண்டான்னு யாரா சொல்ல முடியுமா? வேலை இல்லை சாமி எனக்கு ஒரு வேலை கொடு, வீடு வேணும் எனக்கு வீடு வேணும், மனைவி மக்கள் வேணும், வேற அதுக்கு சொத்து சுகம் வேணும், ஆயுள் வேணும், எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு கேட்டு உலக வாழ்க்கையில் காமியத்தில் இருக்க வேண்டிய காலம் இருக்கணும். ஆனால் வாழ்நாள் பூரா வயசாகி போச்சு. இப்போ நான் என் வயசுக்கு போய் என்ன கேட்கலாம்? நீங்களே யோசனை பண்ணிக்கங்க. என் தலை நரைச்சிட்டு டை அடிக்கணும்னு ஆசைப்படலாமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் எத்தனை பேர் டை அடிச்சுட்டு வர்றாங்க இல்லையா?
உண்டா இல்லையா? நான் இப்போ போய் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படலாமா? எனக்கு என்ன தேவையோ அதுதான் எனக்கு தேவை. அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? இறைவா, இருக்கிறதுக்கு ஒரு இடம், உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் முன்னறதுக்கு போதுமான உணவு, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இது எல்லாவற்றிற்கும் மேலே நான் என்னன்னா, நோய் நொடி இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அதுக்கு மேலே உன் திருவடிக்கு நல்ல விதமாக இந்த வெள்ளரி பழம், மற்ற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொரக்காய் இருக்குது, பீர்க்கங்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது. இதெல்லாம் காய்ச்சுதுன்னா போய் அப்படியே பிடுங்கி எடுக்க முடியாது. என்ன பண்ணணும்? அறுத்து தான் எடுக்க முடியும். அப்படிதானேங்க? ஆனால் வெள்ளரி பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல முத்தி பழுத்துருச்சுன்னா தாய் கொடியிலிருந்து விடுபட்டுரும். வெள்ளரி பழம் விடுபட்டுரும். பார்த்துருக்கீங்களா? அதை அதுபோல உடம்பில் இருக்கிற உயிரை அறுத்து எடுக்கக்கூடாது. நோய் நொடிங்கிற பிணி பீடையில் வந்து கிடந்து இந்த உயிரை உடம்ப நோக அடித்து உயிர் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. அப்போ எப்படி? அப்படி பவளமல்லி பூ பார்த்தீங்கன்னா பாரிஜாதம்னு அதுக்கு பேர். காம்பு சிகப்பாக இருக்கும். பவளமல்லி பூ தெரியுமில்ல? பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த பூ என்ன செய்யும்? காலையில் போய் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு பூ எடுக்கலான்னு போனால் ஒரு பூ கூட இருக்காது. எல்லாம் எங்கே கொட்டி கிடக்கும்? தரையில் கொட்டி கிடக்கும். அந்த பூவை பூஜைக்கு பயன்படுத்தலாமா? பதில் சொல்லுங்க. தரையில் கொட்டி போச்சியா? சிவகாமியாண்டார் முழங்காலுக்கு கீழே பூக்குடலை தொங்கக்கூடாதுங்கிறதுக்காக கொம்புல பூக்குடலையை கட்டி தோளுக்கு மேலே தூக்கி எடுத்துட்டு போனார். இப்போ பவளமல்லி பூவெல்லாம் கொட்டி போச்சியா? சுவாமிக்கு போடலாமா போடக்கூடாது? போடலாம். ஏன்னா கால் படாமல் அந்த இடத்த தரையை தூய்மை செய்து வச்சு காலையில் கொட்டுன உடனே போய் அதை எடுத்து பக்குவமாக கொண்டு போய் சுவாமிக்கு அர்ப்பணிக்கலாம். அதுக்கு மட்டும் விதி விலக்கு. எப்படி? அதனால் அது எப்படி அந்த கொடி அந்த தாவரத்திலிருந்து பூக்கள் உதிர்கின்றனவோ, எப்படி வெள்ளரி பழம் தாய் கொடியிலிருந்து விடுபடுதோ, அதுபோல உடம்பில் இருக்கிற உயிர் விடுபட்டு உன் திருவடிக்கு வரணுமே ஒழிய. திருவாசகத்தில் ஒரு பாட்டு குலைத்தப்பத்தில் வரும். யாருக்கா ஞாபகம் வருதா பாருங்க? மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்த. இந்த ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு பாம்பன் சுவாமி அற்புதமா விளக்கம் தந்திருக்கிறார் திருவாசகத்தில். இந்த ஒரு பாடலுக்கு மிக அற்புதமான உரை விளக்கம் தந்திருக்கிறார். யாரு? நம்ம பாம்பன் சுவாமி. அதுபோல இதெல்லாம் படிக்கிறது கேட்கிறதெல்லாம் எதுக்கு? நமக்கு இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பார். அவரை எந்த நேரத்திலையும் இடையறாம கும்பிடுறது. இந்த ரெண்டு கைகளை சேர்த்து திருக்கூட்ட சிறப்பில் என்ன சொன்னார்? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அந்த கும்பிடுங்கிற சொல்லாட்சிய திருக்கூட்ட சிறப்புல சொன்ன சேக்கிழார் பெருமான் இப்ப எங்க பயன்படுத்துறாருன்னா, மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல இடையறாமல் கும்பிடும் கொள்கை ஈந்தார். இது மாதிரி வேற எந்த நாயனாருக்காவது சொல்லியிருக்காங்கன்னு தேடி பாருங்க. எவ்வளவு அழகான பாட்டு. அதனால ஆரம்பத்திலேயே மெய்ப்பொருள் சேதிவேந்தன் செயலினை விளம்பலுற்றேன்னு இளையான்குடிமாற நாயனார் புராணத்தில் தொடங்கியவர் இந்த இடத்துல அருட்கடல் நீழல் சேர கொண்டவாறு இடையறாமல் கும்பிடும் கொள்கையிந்தார் என்கின்ற அளவில் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் பெற்ற பெரும்பெற்றினை ரொம்ப அழகாக எடுத்து சொல்றார். அதே திருவூரில் தான் கபிலர் அங்கவை செங்கவைக்கு திருமணம் செய்து வைத்தார். பிசிராந்தையார் வரும் வரை காத்திருந்து கபில குகைன்னு அந்த பெண்ணையாற்றினுடைய
மைய பகுதியிலே ஒரு பெரிய பாறை கோயில் போல இருக்கும். அந்த கபில குகையில இருந்து வடக்கிருந்து உயிர் துறந்தார். அவ்வளவு அற்புதமான புண்ணிய பெரும்பதியாக விளங்குகிற திருக்கோவல் வீரட்டம் நமக்கு எந்த வகையான யம பயமும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் இருக்கிற காலங்களில் எல்லா வகையான நலங்களோடு வளங்களோடு வாழ எல்லாம் வல்ல பெருமான் நமக்கு அருள்பாலிப்பான் என்கிற அற்புதமான சரிதத்தை மெய்ப்பொருள் நாயனார் புராணம் வாயிலாக நமக்கு தெய்வ செக்கிழார் பெருமான் அருளி செய்கிறார் என்று சொல்லி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம வீட்டில் இருந்தால் பெரிய புராணம் உரைநடை இருக்கும், செய்யுள் இருக்கும், பாராயணம் பண்ணலாம், படிக்கலாம். ஆனால் சொல்லவும் கேட்கவும் இப்படி இருந்து சிந்திக்கவும் இப்படிப்பட்ட ஒரு தவமும் நமக்கு கிடைக்கணும்னா அது சித்தபாவனை கூடத்தில் தான் கிடைக்கும். அவரை பாராட்டணுங்கிறதுக்கு இதை நான் சொல்லலை. முன்னே உரைத்தால் முகமனே உண்மையாக உள்ளம் சொல்றது. பேரினி இதன் மேல் உண்டோன்னு பெரிய புராணத்தில் தான் பார்த்தோம். இதை விட வேற என்ன ஆகணும்? இதையும் கொடுத்து இப்போ கொஞ்ச நேரத்தில் நமக்கு செவிக்கு உணவு, வயிற்றுக்கும் உணவு எல்லாம் கொடுத்து எங்கள் பேத்திங்க 2 பேரும் ரொம்ப விரும்பி ஐயாவோட அவங்க என்னன்னா ஐயாவோட நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே நல்ல காரசாரமும் சுள்ளுன்னு சுருக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க மனசில் கேட்கணும், சாப்பிடணும். அதாவது வீட்டில் சாப்பிடாம இல்லை, வெளியில் சாப்பிடாம இருந்தாலும் இது பிரசாதம். என்னது பிரசாதம்? அதனால் அவனை நினைந்து ஏற்றுக்கொள்ளுகிற அமுது. அதனால் அப்படிப்பட்ட வாழ்கின்ற காலத்திலே உயர்ந்த அடியார்கள் போற்ற, அடியார்கள் மையத்தில் அடியாராகவே வாழ்வது தான் சிறப்பு என்கிற நிலையில் இப்போ சோறு மணக்கும் பாடல் செல்வி மட்டுவார் குழலையும் மறுவார் குழலையும் பாடுறாங்க. அப்படி நேரம் நின்று பாடு, அப்பதான் ரெக்கார்ட் ஆகும். இதில் ரெக்கார்ட் ஆகும் பாரு. சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம். சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் தூய்மை மணக்கும் சிந்தையெல்லாம். சோனம் மணக்கும் மாடையெல்லாம் தொங்கல் மணக்கும் தொங்கல் எல்லாம். சோனம் மணக்கும் மாடையெல்லாம் தொங்கல் மணக்கும் தொங்கல் எல்லாம். சேரு மணக்கும் கழனி எல்லாம் செல்வம் மணக்கும் மாடமெல்லாம். சேரு மணக்கும் கழனி எல்லாம் செல்வம் மணக்கும் மாடமெல்லாம். தென்ற மணக்கும் மேடையெல்லாம் தெய்வம் மணக்கும் செய்யுளெல்லாம். தென்றல் மணக்கும் மேடையெல்லாம் தெய்வம் மணக்கும் செய்யுளெல்லாம். நீரு மணக்கும் நெற்றியெல்லாம் நெய்யே மணக்கும் கரிகள் எல்லாம். நீரு மணக்கும் நெற்றியெல்லாம் நெய்யே மணக்கும் கரிகள் எல்லாம். நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம் நெய்யம் மணக்கும் வீதியெல்லாம். நெருப்பு மணக்கும் குண்டமெல்லாம் நெய்யம் மணக்கும் வீதியெல்லாம். சாறு மணக்கும் குன்றத்தூர் தலைவா தாலோ தாலேலோ. சாறு மணக்கும் குன்றத்தூர் தலைவா தாலோ தாலேலோ. சகலாகம பண்டித தெய்வ செல்வா தாலோ தாலேலோ. சகலாகம பண்டித தெய்வ செய்வா தாலோ தாலேலோ. செய்வா தாலோ தாலேலோ. செய்வா தாலோ தாலேலோ. நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. செந்தில்லை மந்தினுடாடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு
பெரியவர்களே, இந்த நேரத்தில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு கேட்டிருக்கிறோம். ஆனால் நேராக பார்க்குறோம். ஐயா செய்கிற பணிகளுக்கெல்லாம் அம்மையார் அவர்கள் எவ்வளவு தூரம் ரொம்ப இதெல்லாம் பெரிய பாக்கியம். அப்படி ஒரு தம்பதிகள் உலகியல்ல வாழ்ந்து ஒரு அறப்பணி செய்வது அப்படின்னா விரல் விட்டு கோடிக்கு ஒருத்தர் இருவர் இருப்பது தான் அபூர்வம். அப்படிப்பட்ட தம்பதிகளாக இருக்கிற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்கள், அவர்களது வாழ்க்கை துணைவியார், அவருடைய மக்கள் செல்வங்கள் எல்லாரும் இந்த அருட்பணியை சிறப்பாக செய்து அவர்களும் அவருடைய வாழ்விலே எல்லா வகையான நலங்களையும் எய்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி நாம் நெஞ்சார வாழ்த்துவோம். திருச்சிற்றம்பலம். இனி வழிபாடு தொடரும்.